ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெட்டியாஸ் மெனல் விளாக்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அருமையான ஒரு புதினா பிரியாணி தான். ரொம்ப ஈஸியாக, சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. பட்டை, இலை, லவங்கம், புதினா கொஞ்சமாக, கொத்தமல்லி, பச்சை மிளகா, வெங்காயம், முந்திரி, பாதாம், மஞ்சள் பொடி, மல்லித்தூள், அரிசி, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் புதினா சேர்த்துக்கலாம். நான் இப்போ புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும். இது புதினா பிரியாணின்றதுனால புதினா கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க, கொத்தமல்லி கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பச்சை மிளகா சேர்த்துடலாம். பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா 4 பச்சை மிளகா நான் சேர்க்குறேன். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் இலை, பட்டை, லவங்கம் இது 3 நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதில் முந்திரி சேர்த்துடலாம். முந்திரி, பாதாம் பருப்பெல்லாம் உங்கள் இஷ்டம். நீங்கள் அது சேர்த்துக்கிறனா சேர்த்துக்கலாம், கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் சேர்க்குறேன். முந்திரி சேர்க்கலாம், பாதாம் நீங்கள் உங்கள் விருப்பம் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம். இப்போ இதில் பாதாம் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் வரும். இந்த பாதாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஊற வைக்கணும், இது பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. இதில் அப்படியே நல்லா வெந்துடும். நான் நிறைய இதில் நான் செஞ்சுருக்கேன். நான் பாதாம்லாம் ரைஸில் போட்டு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். நீங்கள் வேணான்னா இந்த பாதாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த புதினா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எந்த வெஜிடபிள்ஸ்லாம் எதுவுமே சேர்க்காம வெறும் இது மட்டும்தான் சேர்க்குறோம். புதினா மட்டும்தான். புதினா, கொத்தமல்லி ஈஸியாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைச்சி வச்சு இந்த விழுதை சேர்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிடலாம். அந்த கிரேவியில் இருக்கிற அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புதினாவில் நம்ம எல்லாமே நிறைய புலாவ் செய்யலாம். அதுக்கப்புறமா இதில் பொட்டேட்டோ போட்டு அந்த இதுவும் செய்யலாம், பீஸும் போட்டு செய்யலாம். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் புதினாலேயே நிறைய டிஃப்ரெண்ட் இதுவாக செய்யலாம். நம்ம ரைஸ்லேயும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் செய்யலாம். மற்றபடி இந்த கிரேவிலையும் புதினா கிரேவிலையும் நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. யாருக்கா வேணும்னா ஏதாவது கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு எப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் செஞ்சு காமிக்கிறேன். என்னோடய சேனலில் எல்லா சமையல் வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ரைஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து பொரியல்லேருந்து எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். சாம்பார் இதெல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மெயின்வெயில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸும் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், வீடியோஸ்லேயும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்கா ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இப்போ இதில் மல்லித்தூள் சேர்த்துடலாம். மல்லித்தூள் பார்த்தீங்கன்னா நான் 1/2 ஸ்பூன் தான் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா பச்சை மிளகா நம்ம சேர்த்துருக்கிறதுனால காரம் கம்மியாக தான் எடுத்துருக்கேன். இப்போ அதில் உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் நல்லா சின்னதாகவே வச்சு இது செய்யுங்க, ரொம்ப பெருசாக வைக்க வேணாம். அடுப்பை சின்னதாகவே வைங்க. இப்போ நான் அரிசி சேர்க்குறேன். அரிசி பார்த்தீங்கன்னா நார்மல் அரிசி தான் சேர்க்குறேன், பாஸ்மதி ரைஸ்லாம் இல்லை, நார்மல் ரைஸ். 1.5 கப்பு நான் சேர்க்குறேன். 1.5 கப்புக்கு பார்த்தீங்கன்னா 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அதே பாஸ்மதி ரைஸாக இருந்தால் 1 கப்புக்கு 1 கப்பு தண்ணி சேர்த்தாலே போதும். இது நார்மல் ரைஸ்ன்றதுனால 1 கப்புக்கு 2 கப்பு, நான் 3 கப்புன்றதுனால இது 1.5 கப்பு அரிசின்றதுனால 3 கப்பு நான் தண்ணி சேர்க்குறேன். இப்போ அந்த அரிசி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்னோட சேனலில் நான் சொன்ன மாதிரி நான் ட்ரெஸ்ஸஸ் ரெடி டு வியர் சாரீ, ரெடி டு வியர் குர்த்திஸ், பார்ட்டி வியர் குர்த்திஸு எல்லாமே நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். லெஹங்காஸ் எல்லாமே, சில்ட்ரன்ஸும் இருக்குது. யாருக்கா வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கேளுங்க. இல்லை என் நம்பரும் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரில் நீங்கள் கேட்டிங்கனாலும் நான் உங்களுக்கு அதில் நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நிறைய பேர் என்கிட்ட வாங்கிட்டு நிறைய பேர் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு.
இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி வந்து நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன் 1.5 கப் அரிசிக்கு. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான ஒரு இதுதான் இது. ரொம்ப கஷ்டமே பட வேணாம் நம்ம இது. இப்போ இதை மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ இதை வெயிட் போட்டு வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே தான் அரிசியும் உங்களுக்கு சாதமும் பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாகவும் இருக்கும், குழையவும் குழையாது. நான் சொன்ன அளவில் தண்ணி வச்சு செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்குது. இது ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.